ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு ஏகாதேசி மகாத்மிய விளக்க காணொளி மூலம் பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது, விரதங்களில் தலையாய விரதமாக, முதன்மையான விரதமாக கருதப்படுவது ஏகாதேசி விரதம். காரணம், நம்முடைய அனைத்து தற்போதைய மற்றும் முன்ஜென்ம பாவங்களை எல்லாம் விலக்கி நம்மை செம்மைப்படுத்தி பக்தி பாதையில் நிலைநிறுத்தி பகவானிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு அபார சக்தி படைத்ததுதான் இந்த ஏகாதேசி விரதம். ஆதலால் பக்தியில் முன்னேற விரும்புபவர்கள், பகவானுடைய திருக்கமல பாதங்களில் சரணடைய விரும்புபவர்கள் இந்த ஏகாதேசி விரதத்தை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். அந்த வகையில் வருகிற திங்கட்கிழமை, ஆங்கில தேதி 27/4/2026, தமிழ் நாள் சித்திரை மாதம் 14ஆம் தேதி 27/4/2026 திங்கட்கிழமை, சித்திரை 14ஆம் நாள் மோகினி ஏகாதேசி. ஆம், ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் தனி சிறப்பு உண்டு, வரலாறு உண்டு, மகாத்மியம் உண்டு. அந்த வகையில் இந்த மோகினி ஏகாதேசி விரதத்தினுடைய சில முக்கிய தகவல்களை மற்றும் மகாத்மியத்தை பக்தர்களிடம் பகிர்வதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மோகினி ஏகாதேசி விரத மகாத்மிய கதையை கேட்பவரும் படிப்பவரும் 1000 பசுக்களை, அதாவது கோ என்றால் பசு, 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்திற்கு இணையான ஒரு புண்ணியத்தை பெறுவர் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. விஷ்ணு பகவான் இந்த வளர்பிறை ஏகாதேசியின் போதுதான் மோகினி அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. குறிப்பாக இந்த மோகினி ஏகாதேசி, வளர்பிறை ஏகாதேசியான இந்த மோகினி ஏகாதேசி சமயத்தில்தான் மோகினி அவதாரம் எடுத்ததாக விஷ்ணு பகவானை பற்றி புராணங்கள் சொல்கின்றன. அதனால்தான் இதற்கு மோகினி ஏகாதேசி என்கிற பெயர் வந்தது. பகவான் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கியது போல் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் அனைவருக்கும் இறைவன் நன்மையை வாரி வழங்குவார் என்பதும், இந்த நல்ல நாளில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் இந்த பிறவியின் வினைகள் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவியின் வினைகளும் சேர்ந்து அழியும் என்பது ஐதீகம். ஏற்கனவே அடியேன் குறிப்பிட்டது போல இந்த ஏகாதேசி விரதம் இருப்பதால் நாம் இந்த ஜென்ம பாவங்கள் மட்டுமல்லாமல் முந்தைய பல பிறவிகளில் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் தொலைத்து விடலாம். இந்த ஏகாதேசி விரதம் அந்த பாவங்களை எல்லாம் சுட்டு பொசுக்கிவிடும் என்பது ஐதீகம். ஏகாதேசி விரதம் பல புண்ணிய பலன்களை அருள வல்லது. பாவங்களை போக்கி நல்லருள் தருவது. அதிலும் மோகினி ஏகாதேசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி இந்த விரதத்தை, இந்த மோகினி ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டித்தால் அவர்களுடைய கருத்து வேறுபாடு நீங்கி சேர்ந்து வாழ்வார்கள் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. சீதை பிராட்டியை பிரிந்து வாடிய பகவான் ராமச்சந்திரமூர்த்தி தன் துன்பம் தீர்க்கும் வழியை தனக்கு உபதேசம் செய்யுமாறு வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார். பரம்பொருளான ஸ்ரீ ராமரின் திருவுள்ளம் அறிந்து கொண்டார் வசிஷ்டர். இந்த உலகத்திற்கு மோகினி ஏகாதேசியின் சிறப்பை உணர்த்தவே ஸ்ரீ ராமபிரான் இவ்வாறு தன்னிடம் கேட்பதை உணர்ந்த வசிஷ்ட முனிவர் குருவின் ஸ்தானத்திலிருந்து எம்பெருமான் ஸ்ரீராமருக்கு மோகினி ஏகாதேசியின் மகிமையை எடுத்துச் சொல்லி ஸ்ரீ ராமபிரானை ஏகாதேசி விரதம் அனுஷ்டிக்க உபதேசித்தார். கிருஷ்ணாவதாரத்தில் இந்த நிகழ்வினை
தர்மபுத்திரருக்கு எடுத்து கூறும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மோகினி ஏகாதசியின் மகிமைகளை எடுத்துரைத்தார். சரஸ்வதி நதிக்கரையில் இருந்த பத்ராவதி நகரத்தை சந்திர வம்சத்தைச் சேர்ந்த திருத்திமான் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அந்த நகரில் தனபாலன் என்றொரு வியாபாரி இருந்தான். அவன் சிறந்த விஷ்ணு பக்தன், மனதாலும் யாருக்கும் தீங்கு நினைக்காதவன். அவனுக்கு சுமனஸ், தித்யுமான், மேதாவி, சுக்ருதன், திருஷ்டபுத்தி என்று 5 புதல்வர்கள் இருந்தனர். இவர்களில் திருஷ்டபுத்தி துஷ்டகுணம் கொண்டவன். எப்போதும் போதையில் இருப்பது, மாற்றான் மனைவியிடம் முறைகேடாக நடப்பது, தெய்வமே கிடையாது என்று வாதாடுவது, பக்தர்கள் மற்றும் பெரியவர்களை அவமானப்படுத்துவது போன்றவையே அவனது இயல்புகள். மகனது செயல்கள் தனபாலன் மனதை மிகவும் வருந்தச் செய்தது. எனவே அவனை வீட்டை விட்டு விரட்டினார் தனபாலன். அப்பாடா, இனி நம்மை கேள்வி கேட்க யாரும் இல்லை, இஷ்டம் போல இருக்கலாம் என்று மனம் போனபடி வாழ ஆரம்பித்தான் திருஷ்டபுத்தி. ஆனால் செலவுக்கு பணம் வேண்டுமே, அதனால் திருடத் தொடங்கினான். களவாடிய செல்வத்தை தவறான செயல்களில் செலவழித்தான். அதனால் அவ்வப்போது காவலர்களிடம் சிக்கி கடும் தண்டனையும் அனுபவித்தான். ஆனாலும் அவன் திருந்துவதாக இல்லை. வினை விதைத்தவன் வினையை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். காலப்போக்கில் அவனது உடலில் பல நோய்கள் உண்டாகி உயிர் வாழவே மிகவும் சிரமப்பட்டான். ஒவ்வொரு நாளையும் நரகமாக கழித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் காட்டில் கௌண்டன்ய முனிவரின் குடிலை கண்டான். முனிவர் கங்கையில் நீராடி விட்டு குடிலுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய ஈர ஆடையிலிருந்து சிதறிய நீர்த்துளிகள் சில திருஷ்டபுத்தியின் மேல் விழுந்தன. உடனே அவன் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அவன் தான் செய்த தவறுகள் அனைத்துக்கும் பிராச்சத்தியம் தேட நினைத்து முனிவர் காலடியில் விழுந்தான். திருஷ்டபுத்தியின் கதையை கேட்ட முனிவர், நான் எனக்கு தெரிந்த மிக குறைந்த நேரத்தில் உனது பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு முறையை கூறுகிறேன். பாவங்கள் செய்ய பல வழிகள் இருப்பது போல அவற்றிலிருந்து விடுதலை பெறவும் பல வழிகள் இருக்கின்றன. அவற்றுள் தலை சிறந்தது மோகினி ஏகாதசி விரதமாகும். ஆம், அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மோகினி ஏகாதசி விரதம். அன்றைய நாளில் விரதமிருந்து மனம், மொழி, மெய் ஆகியவற்றால் பெருமாளை வழிபாடு செய்தால் உனக்கு உன் பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றார். திருஷ்டபுத்தியும் தன் உயிர் பிரியும் நாள் வரை ஒவ்வொரு வருடமும் மோகினி ஏகாதசி நாளில் முனிவர் சொன்ன வண்ணமே விரதம் இருந்தான். இறுதியில் ஆயுள் முடியும் போது பாவங்கள் அனைத்தும் நீங்கி கருட வாகனம் ஏறி வைகுண்ட பதமடைந்தான். மோகினி ஏகாதசியின் பெருமையை உணர்த்தும் இந்த கதை ஏகாதசி மகாத்மியத்தில் உள்ளது. இந்த நாளில் விரதமிருந்து 8 எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாவை ஸ்மரணம் செய்து மறுநாள் துவாதிசி திதி அன்று பாராயணை செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். இந்த ஏகாதசியின் பலன் அதை கவனிக்கும் அதிர்ஷ்டசாலி ஆன்மாவை மாயையின் வலையிலிருந்து விடுவிக்கிறது. இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதும் செய்து வர பிறவிப்பினி நீங்கி இறைவனின் திருவடிகளை சேரலாம் என்பது நம்பிக்கை. இவ்விரத மகாத்மிய கதையை கேட்பவரும் படிப்பவரும் 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்திற்கு இணையான புண்ணியத்தை பெறுவர். இப்படிப்பட்ட இந்த மிக அருமையான மோகினி ஏகாதசி மகாத்மியம் கூர்ம புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இத்துடன் இந்த மோகினி ஏகாதசி விரத மகாத்மியம் நிறைவடைகிறது. இவ்வளவு அருமைகள் பெருமைகள் நிறைந்ததுதான் ஏகாதசி விரதம். ஆதலால் ஒவ்வொருவரும் முடிந்தவரை ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். உடல்நிலை சரியில்லாதவர்கள், மருந்து மாத்திரைகளை உட்கொள்பவர்களுக்கு இந்த விரதத்தில் விதிவிலக்கு உண்டு.
ஆனால் அனைவரும் அன்றைய தினம் முடிந்தவரை பகவானுடைய நாமத்தை ஸ்மரணம் செய்ய வேண்டும். மற்ற தினங்களில் ஸ்மரணம் செய்தால் ஒரு 1000 மடங்கு புண்ணியம் என்றால், ஏகாதேசி விரத நாளில் நாம் பகவானுடைய நாமங்களை தொடர்ந்து துதிக்கும் போது அது எண்ணில் அடங்கா பல பல கோடி புண்ணியங்களை, நன்மைகளை நமக்கு பயக்கும். ஆதலால் ஏகாதேசி விரதத்தை அனைவரும் தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் துளசி ஜலத்தை அருந்தலாம். மேலும் பால் மற்றும் பழங்களை ஆகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அனைவரும் ஏகாதேசி விரதத்தை தவறாமல் அனுஷ்டித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தொலைத்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கமல பாதங்களில் சரணடைந்து இந்த பிறவி பயனை அடையலாம். வாருங்கள். மீண்டும் ஒரு ஏகாதேசி விரத மகாத்மிய கதை மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.